அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணை மூச்சு தண்ணுறதுன்னு கொண்டு வந்து சேர்த்தாங்க. வெங்கட் தான் வைத்தியம் பார்த்தான். அந்த பொண்ணு இறந்துருச்சு. கேஸ் ஆயிடுச்சு. ஹவுஸ் சர்ஜன்சி பண்ணும்போது நீ எப்படா டாக்டரை வேலை பார்ப்பேன்னு அவனை டிபார்ட் பண்ணிட்டாங்க. 5 வருஷம் ஜெயிலுக்கு போனான். வெங்கட், நீ பெரிய ஆளனா என்னடா பண்ண போறேன்னு கேட்டேன். நான் டாக்டராக போறேன்னு சொன்னான். மற்ற பசங்க மாதிரி சும்மா சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. வெங்கட், என்னடா அது பையில? ஒன்றும் இல்லை சித்தப்பா. போய் சொல்லாத, காட்டு. எதுக்குடா இதெல்லாம்? படிக்கிறதுக்கு தான். எனக்கு பெரிய டாக்டர் ஆகணும். அதே மாதிரி தான் ஆச்சு. வெங்கட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் படித்தான். அங்கேயும் அதே மாதிரி தான். அந்த காலேஜில் அவன் தான் நல்லா படிப்பான். எல்லா டீச்சர்ஸ்க்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் வெங்கட் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. நிறைய பணம் தேவைப்பட்டது. எங்ககிட்ட இல்லை. பணத்துக்காக வெங்கட் ஒரு ஹாஸ்பிட்டலில் நைட்டில் டாக்டராக வேலை பார்த்தான். ஏன்னா அவன் அப்போ ஹவுஸ் சர்ஜன்சி பண்ணிட்டு இருந்தான். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணை மூச்சு தண்ணுறதுன்னு கொண்டு வந்து சேர்த்தாங்க. வெங்கட் தான் வைத்தியம் பார்த்தான். அந்த பொண்ணு இறந்துருச்சு. கேஸ் ஆயிடுச்சு. ஹவுஸ் சர்ஜன்சி பண்ணும்போது நீ எப்படா டாக்டரை வேலை பார்ப்பேன்னு அவனை டிபார்ட் பண்ணிட்டாங்க. 5 வருஷம் ஜெயிலுக்கு போனான். ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் எல்லாம் அவன் தங்கச்சி செத்து போச்சு. வெங்கட் இனிமேல் டாக்டரே ஆக மாட்டான். அண்ணனும் அண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்புறம் வெங்கட் ரிலீஸ் ஆகி வரும்போது நான் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன். அவன் யார் கூடயும் பேசலை, ஆனால் கூடவே இருந்துட்டான். அப்புறம் ஒரு நாள் நாங்கள் மூணாரில் ஒரு வேலையை முடிச்சுட்டு வண்டியில் வந்துட்டு இருந்தோம். சித்தப்பா என்னன்னு பாருங்க. தம்பி வெங்கடே, இங்கே வா. தம்பி தம்பி, டேய் வெங்கடே, சீக்கிரம் வா. தம்பி, ஏய் வெங்கடே, சீக்கிரம் வாடா, உயிர் இருக்கு. ஆளப்படி தம்பி தம்பி. ஐயோ, ஏய் வெங்கடே, நிறுத்து நிறுத்து. தம்பி தம்பி, என்னாச்சு? இந்த ஆள் செத்துட்டாரு. சரி பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போ. ஏய் வெங்கட், எங்க போற? ஹாஸ்பிட்டல் அந்த பக்கம். வெங்கட், ஏய் எங்கடா போற? வெங்கட், இங்க எதுக்குடா வந்த? சித்தவா, நீ இந்த ஆளை பார்க்கல. வண்டி எடுத்து சீக்கிரம் கிளம்பு.